ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த பொடியை வச்சு மாங்காய் சாதம் செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க. மாங்காய் சாதம் மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையை அதிகப்படுத்தாமல் அந்த மீடியமாக இருந்து நம்ம சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த இந்த வீடியோவில் ஒரு ஒரு 3 பொருளை சேர்த்து வறுத்து பொடி அரைச்சி தான் நான் மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து மேலே மேல் தோல் எல்லாம் சீவிடலாம். மேல் தோலை சீவிட்டு இது போல் துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். நான் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறத இந்த துருவலில் வச்சு நம்ம மாங்காவை இது போல் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மாங்காய் துருவி காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது போல் இருக்கணும் மாங்காய் துருவல். இப்போ நமக்கு மாங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு துருவி இருந்தால் போதும் மாங்காய் துருவல். இப்போ நமக்கு மாங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வறுப்பட்ட உடனே அதனுடைய ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேங்க. அதுக்கடுத்து ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம், கடுகு, ஜீரகம் நல்லா வறுத்துக்கலாங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த 3மே நல்லா பொன்னிறமாக வறுபடணும். வறுபட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த கடுகுலாம் நல்லா வெடிக்குது பாருங்கள். இது போல் வெடிக்கணும். வெடித்து நமக்கு நல்ல கமகமன் நல்ல வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வறுத்து எடுத்துட்டோம். நம்ம துருவி வச்ச நமக்கு மாங்காய் துருவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேங்க. அதுக்கு தான் நான் இது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் தாராளமாக விடுறவங்களா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. அதனுடைய உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் நான். இதுக்கு தேவையான கடுகும் சேர்த்துருக்கேன். கடுகும் சேர்த்து நல்லா இது போல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன். வெங்காயம் ரொம்ப பொடியாக வெட்டாமல் இது போல் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சளும் சேர்த்து கலந்துட்டேங்க. கலந்துட்டு அது கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து நம்ம துருவி வச்ச மாங்காய் ரொம்ப கிளறாமல் லைட்டாக பாருங்கள் இது போல் கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாங்க. இப்போ நம்ம முதல்லையே நம்ம வறுத்து வச்ச கடுகு, வெந்தயம், ஜீரகம் பொடியை பொடி அரைச்சிக்கணும். அதை அரைச்ச பொடியை அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேங்க. சேர்த்துட்டு நான் கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் புதினா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வேணால் இந்த இடத்துல கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மாங்காய் சாதத்துக்கான இது ரெடி ஆகிடுச்சிங்க. சாதம் வடித்து வச்சுருந்தேன். அதில் போட்டு நம்ம கலருனா நமக்கு சாதம், மாங்காய் சாதம் ரெடிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொடியை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.